சவுதி அரேபியாவில் இருக்கின்ற மிக முக்கியமான 2 துறைமுகங்களை இலக்கு வைத்து ஹவுதி அமைப்பினர் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த தாக்குதல்கள் காரணமாக கணிசமான சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் பெரும் புகை மண்டலங்கள் எழுந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது சம்பந்தமாக சற்று விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், போன திங்கட்கிழமை ஹவுதி அமைப்பினர் ஒரு தடை ஒன்றை விதித்திருந்தார்கள் சவுதி அரேபியாவினுடைய கப்பல்களுக்கு. அதாவது செங்கடல் பகுதியினுடைய தெற்கு பகுதியில் பப் அல் மந்தப் என்று சொல்லி ஒரு நீரிணை ஒன்று இருக்குது. அதாவது அங்கே ஹோமுஸ் நீரிணை இருக்கிற மாதிரி அதுக்கு கீழே இப்படி ஒரு நீரிணை இருக்குது. அது ஹவுதி அமைப்பினருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அந்த நீரிணையை தாண்டி சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான கப்பல்களோ அல்லது சவுதி எரிபொருளை ஏற்றிய ஏனைய நாட்டு கப்பல்களோ வரக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிக்கப்பட்டிருந்தது. வியாழக்கிழமை வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையுமே இருக்கல. திங்களிலிருந்து வியாழன் வரைக்கும் ஓகே இருந்தது. அப்புறம் வியாழக்கிழமை ஒரு கப்பல் வர முற்பட்டு அதன் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டு அப்போ அதுக்கு பிறகுதான் தெரிய வந்தது, ஓஹோ, உண்மையிலேயே தடை அமுல்ல தான் இருக்கு போலடக்கு, உண்மையிலேயே அது நடைமுறையிலான் இருக்கு போலடக்குன்னு சொல்லி அப்போ அதுக்கு பிறகு சவுதி அரேபிய அரசாங்கம் விழித்து கொண்டது. இனியும் நாங்கள் பொறுத்திருக்க முடியான்னு சொல்லி. என்னென்னு சொன்னால், பிராந்தியத்தில் சவுதி அரேபியா ஒரு பெரிய ஒரு நாடு, ஒரு மிகப்பெரிய நாடு. அந்த செங்கடல் இருக்கு தானே, செங்கடலில் அநேகமான பகுதிகள் சவுதி அரேபியா பக்கம்தான் இருக்குது. எனவே அந்த ஒரு சிறிய ஒரு நீரிணை பகுதியை ஹவுதி அமைப்புகள் கண்ட்ரோல் பண்ணுறதும் பிறகு கப்பல்களை வரவிடாமல் தடுக்கிறதும் சவுதி அரேபியா பொறுத்து கொள்ள மாட்டேன்னு தானே. அதனால சவுதி அரசாங்கம் ஒரு முடிவெடுக்குதுன்னு என்று சொன்னால், நேற்று வெள்ளிக்கிழமை அவர்களால் ஒரு தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டது. அந்த தாக்குதல் எங்கே நடத்தப்பட்டதுன்னு சொன்னால், ஏமன் நாட்டில் ஹவுதி அமைப்பினருடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம், அந்த துறைமுக நகரம் மீது இந்த தாக்குதல் இடம்பெற்றிருந்தது நேற்று வெள்ளிக்கிழமை. அந்த சிட்டியினுடைய பேர் இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்க இந்த மேப்பில், ஹொடைடா என்று சொல்லப்படுற அதுவும் ஒரு கடற்கரை நகரம் தான், ஒரு துறைமுகம் தான். அதை இலக்கு வைத்து நேற்று சவுதி அரேபியா தாக்குதல் நடத்தியிருந்தது. அப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு சனிக்கிழமை காலமை ஹவுதி அமைப்பினர் சவுதி அரேபியாவினுடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான 2 முக்கியமான துறைமுகங்கள், ஒன்று உங்கள் எல்லாருக்குமே நன்கு தெரிந்த யான்பு துறைமுகம். ஏனென்று சொன்னால், செங்கடல் பகுதியில் சவுதி அரேபியாவுக்கு இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு துறைமுகம் யான்பு துறைமுகம். அதன் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் மற்றொரு துறைமுகம் ஜிசான் என்று சொல்லப்படுற இன்னும் ஒரு துறைமுகம், அதை நீங்கள் பக்கத்தில் மேப்பில் பார்க்குறீங்கள். இந்த 2 துறைமுகங்களையும் இலக்கு வைத்து, இது ரெண்டுமே சவுதி அரேபியாவினுடைய மிகப்பெரிய எண்ணெய் வர்த்தக நிறுவனமாகிய அராம்கோ நிறுவனத்துக்கு சொந்தமான 2 ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்குது. அதன் மேலே தான் தாக்குதல் நடத்தப்பட்டுகிறது. இதில் ஒரு இடத்துல நடத்தப்பட்ட தாக்குதல் வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது யான்பு துறைமுகம் மிக முக்கியமான துறைமுகம் தானே. அப்போ யான்பு துறைமுகத்தை சுற்றி அமெரிக்காவினுடைய பேட்ரியட் அந்த வான் பாதுகாப்பு பொறிமுறை இருக்குது தானே, அதிநவீன வான் பாதுகாப்பு பொறிமுறை, அது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஏன்னு சொன்னால், அந்த துறைமுகம் சவுதிக்கு மிக மிக முக்கியமான துறைமுகம். இன்றைக்கு இல்லாட்டி என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு ஆபத்து வரலாம் என்று சொல்லி ஏற்கனவே அதில் பேட்ரியட் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அப்போ ஹவுதி அமைப்பினர் தாக்குதல் நடத்தியக்குள்ள 2 பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஏவப்பட்டதாம். அந்த தாக்குதல் நடத்தும் போது அந்த பேட்ரியட் அதை தடுத்துட்டுது. அதனால் யான்பு துறைமுகத்தில் பெரிய அளவில் சேதங்கள் இல்லை. ஆனால் அங்கால இருக்கக்கூடிய ஜிசான் துறைமுகம் இருக்குதானே, ஜிசான் துறைமுகம் ஏமன் நாட்டினுடைய போர்டர் பக்கத்திலேயே இருக்குது. அப்போ அதன் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டு பெற்றும் புகை மண்டலம் எழுந்ததாகவும் கணிசமான அளவு சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது ராய்ட்டர்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய முதல்கட்ட தகவல்கள். என்னென்னு சொன்னால், சனிக்கிழமை மத்தியானம் போல தான் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. எனவே மேலதிக விவரங்களுக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டியிருக்குது. எனவே இப்போ நேரடியாக மோதல்கள் சவுதி அரேபியாவுக்கும் ஹவுதி அமைப்பினருக்கும் இடையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் யான்பு துறைமுகத்தை சுற்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற அந்த பேட்ரியட் அந்த வான் பாதுகாப்பு பொறிமுறை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ணுறதா பார்த்தீங்கன்னு சொன்னால், கிரீஸில் இருந்து போன இராணுவத்தினர், அதாவது கிரீக் நாட்டு இராணுவத்தினர் தான் அதை ஆப்ரேட் பண்ணுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது கிரீஸ் நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான அந்த அக்ரிமெண்ட் காரணமாக, இராணுவ ஒப்பந்தங்கள் காரணமாக அவர்கள் இதை ஆப்ரேட் செய்தார்கள் என்று சொல்லி இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், யான்பு துறைமுகம் சொல்லவே தேவையில்லை. ஒரு நாளைக்கு பல லட்சம் பேரல்கள் எரிபொருளை ஏற்றுமதி செய்யக்கூடியது. ஆனால் இந்த ஜிசான் துறைமுகம் சாதாரண துறைமுகம் இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நாளைக்கு 4 லட்சம் பேரல்கள், ஒவ்வொரு நாளுமே 4 லட்சம் பேரல்கள் எரிபொருளை ஏற்றுமதி செய்யக்கூடியது. எனவே இவ்வளவு பெருந்தொகையான பேரல் எரிபொருள் போகைக்குள்ள பப் அல் மந்தப் பகுதியில் தடை விதிக்கும் போது ஹவுதி அமைப்பினர்
அதை பார்த்து கொண்டு சவுதி சும்மா இருக்காது தானே. அதனால் இப்போ இரண்டு தரப்புக்கும் இடையிலான முரண்பாடுகளும் மோதல்களும் வந்து முற்றி வெடித்திருக்கு என்று சொல்லலாம். எனவே இனி போக போக இன்னும் தாக்குதல்கள் அதிகரிக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை அந்த ஹவுதி அமைப்பினருடைய கட்டுப்பாட்டு பகுதியை இலக்கு வைத்து சவுதி அரேபியா ஒரு படை நடவடிக்கை ஒன்றை, முழு அளவிலான படை நடவடிக்கை ஒன்றை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு என்று சொல்லப்படுகிறது, சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே என்ன ஏதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான யுத்தம் வந்து அப்படியே நகர்ந்து இங்கால வந்திருக்கிறது. அதை இன்னமொரு வகையில் சொன்னால் ஹோர்முஸ் நீரிணையில் ஆரம்பித்த யுத்தம் வந்து இப்போ பப்பல் மெந்தெப் பகுதிக்கு வந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம். இதுக்கிடையில் அமெரிக்கா ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது என்று சொன்னால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. பேச்சுவார்த்தைகள் வந்து இப்போ அன்ஒஃபிஷியலாக வந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று சொல்லப்படுகிறது. அதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார், நாங்கள் வந்து ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே தான் ஏற்கனவே சொன்னவர் தானே, அந்த ஒரு பெரிய ஒரு அட்டாக் ஒன்று செய்ய போகிறோன்னு சொல்லி, மிக பிரம்மாண்டமான தாக்குதல் ஒன்றை நடத்தப்போகிறோன்னு சொன்னவர் தானே, அதுக்கு வந்து சில வேலை இல்லாமல் போயிடும் என்று சொல்லி, அதுக்கு அவசியம் இல்லாமல் போயிடும் என்று சொல்லி இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறார். நான் நேற்று போட்ட வீடியோலேயே சொன்னான், ட்ரம்ப் அது இப்படி சொல்லியிருக்கார், அதை நம்பவே முடியாது. ஏன்னு சொன்னால் ட்ரம்பினுடைய அறிவிப்புக்கு பிறகு பங்கு சந்தைகள் ஏறுறதும் இறங்குறதுமா இருக்கிறது. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த நாளே வந்து அதை வித்ரோ பண்ணுவார். எனவே அதுக்கு பின்னால் வேறு ஏதோ காரணங்கள்லாம் இருக்க முடியுமே தவிர உண்மையான தாக்குதல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து அதை வித்ரோ பண்ணிக்கார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் மொத்தமாக 5 கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதில் வந்து 4 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தினது வந்து இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர். அதை அவர்களே உரிமை கோரியிருக்கின்றார்கள். தங்களுடைய கட்டுப்பாட்டு தகவலை மீறி பயணம் செய்த 4 கப்பல்கள் மீது எச்சரிக்கை சூடுகளை தாங்கள் நடத்தியதாகவும் அந்த கப்பல்களை திருப்பி அனுப்பியதாகவும் IRGC வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது கடந்த 24 மணி நேரத்தில் இந்த 4 கப்பல்களும் தாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது கப்பல் வந்து நேரடியாக தாக்கப்படல, கப்பலை இலக்கு வைத்து எச்சரிக்கை சூடு நடத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியினுடைய தெற்கு வாசல் வழியாக இந்த கப்பல்கள் வந்ததாகவும் அவற்றையே தாங்கள் தாக்கியதாகவும் இந்த தகவலில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் மற்றொரு கப்பல் மேலே இனம் தெரியாத நபர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். அந்த இனம் தெரியாத நபர்கள் யாருன்னு சொல்லி இதுவரைக்கும் தெரிய வரையில. ஆனால் கப்பலில் வந்து 28 இந்திய மாலுமிகள் இருந்திருக்கிறார்கள். அவர்களால் தான் இந்த கப்பல் வந்து ஆப்ரேட் பண்ணப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதலுக்கு இலக்கான கப்பல், அதனுடைய பேர் வந்து டிஷா என்று சொல்லப்படுற கப்பல். இது வந்து அமெரிக்காவால் தடை செய்யப்பட்ட ஒரு ஈரானிய கப்பல் என்று சொல்லப்படுகிறது. அதாவது 2 வருடங்களுக்கு முதலே இந்த கப்பலை வந்து அமெரிக்காவினுடைய திரைசேரி வந்து தடை செய்திருந்தது. ஆனாலும் கூட கடந்த 2 வருடங்களாக அது ஆப்ரேட் ஆகி கொண்டு தான் இருக்குது. மிக முக்கியமாக ஈரானினுடைய துறைமுகங்களில் இருந்து எரிபொருட்களை, திரவ எரிவாயுக்களை ஏற்றிக்கொண்டு ஏமன் நாட்டினுடைய ஹவுதி அமைப்பினுடைய கட்டுப்பாட்டு பகுதி இருக்குது தானே, அதுக்குள்ளே வந்து எரிபொருட்களை வந்து சப்ளை பண்ணுற முயற்சியில் வந்து இந்த கடந்த 2 வருடங்களாக இந்த டிஷா என்று சொல்லப்படுற கப்பல் வந்து ஈடுபட்டு வந்ததாகவும் அது வந்து இப்பொழுது ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகில் வைத்து தாக்குதலுக்கு இலக்காகி இருப்பதாகவும் அதனுடைய ஒரு பகுதி வந்து தீப்பிடித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் தாக்குதலை நடத்தியவர்கள் யார் என்று சொல்லி அந்த தகவலை வந்து இதுவரை யாருமே வெளியிடலை. எந்த ஒரு தரப்புமே வந்து தாக்குதலை நடத்தியவர்கள் யார் என்று சொல்லி தகவல் வெளியிடலை. அதுக்கு பிறகு ஈரானினுடைய கடற்படையினர் வந்து அந்த தத்தளித்து கொண்டிருந்த 28 இந்திய மாலுமிகளையும் காப்பாற்றி இப்பொழுது ஈரானுக்கு அழைத்து சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்களால் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கப்பல் வந்து கணிசமான சேதத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. அப்போ இது சம்பந்தமாக இந்தியாவுக்கான ஈரானிய தூதுவர் இருப்பார் தானே, அவரிடம் வந்து கேட்கப்பட்டது, இந்த மாதிரி இந்த கப்பலுக்கு தாக்குதலுக்கு யார் பொறுப்பு, என்ன நடந்ததுன்னு சொல்லி. அப்போ அவரும் அது தெளிவான பதில் சொல்லல. என்ன சொல்லிக்காருன்னு சொன்னால், இது எதிரிகளின் தாக்குதல், விரோதிகளினுடைய தாக்குதல் என்று மட்டும்தான் சொன்னவரே தவிர தாக்குதலை நடத்தியவர் யார் என்று சொல்லல. எனவே கப்பலில் இருந்த 28 இந்திய மாலுமிகள் இப்பொழுது பத்திரமாக ஈரானுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வளவுதான் இன்றைக்கு சனிக்கிழமை பகல் பொழுதில் இடம்பெற்ற முக்கியமான சம்பவங்கள். இனி ஏனைய சம்பவங்கள், ஏனைய செய்திகள் தொடர்பான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.